ஒசூர் அருகே தனியார் நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பணியில் இருந்த தொழிலாளர்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த வன்னிபுரம் என்னும் இடத்தில் செல்போன் உதிரிபாகங்கள் தயாரிக்கும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் என்ற நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் டாடா நிறுவனத்தின் கெமிக்கல் தயாரிக்கப்படும் பகுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் வான் உயரத்திற்கு கிளம்பிய புகையால் அங்கு இரவு நேர பணியில் இருந்த 3000 தொழிலாளர்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் கெமிக்கல் ஆலையில் பணியாற்றிய 10க்கும் மேற்பட்டோர் மூச்சு திணறல் ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டு கெமிக்கல் ஆலையில் பணியாற்றிய 10க்கும் மேற்பட்டோர் மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆண்டிப்பட்டி அருகே பள்ளி மாணவ மாணவிகள் வந்த சுற்றுலா பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் காப்புக்காடு பகுதியில் செயல்படும் தனியார் மெட்ரிக் பள்ளியில் இருந்து காலாண்டு தேர்வு விடுமுறையை முன்னிட்டு நேற்று 90க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை தேனி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு 2 பேருந்துகளில் அழைத்து வந்தனர். இந்நிலையில் இன்று ஆண்டிப்பட்டியை அடுத்துள்ள குன்னூர் டோல்கேட் பகுதியில் வந்து கொண்டிருந்தபோது 46 மாணவர்களை ஏற்றிக் கொண்டு வந்த ஒரு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு இறங்கி வயலுக்குள் தலைக்குப்புற கவிழ்ந்தது. இதையறிந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக கவிழ்ந்த பேரிலிருந்து காயமடைந்த மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களை பத்திரமாக மீட்டனர். இந்த விபத்தில் காயமடைந்த சுமார் 15க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களை ஆம்புலன்ஸ் மூலம் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து விரைந்து வந்த காவலக்கு போலீசார் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தினர். கூடுவாஞ்சேரி சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய திடீர் ஆய்வில் கணக்கில் வராத பணம் 4,26,000 ரூபாய் சிக்கியது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் இயங்கி வரும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் மயிலாப்பூர் அடுத்த அலமேலும் அங்காபுரம் பகுதியைச் சேர்ந்த வைத்தியலிங்கம் என்பவர் சார் பதிவாளராக பணியாற்றி வருகிறார். வைத்தியலிங்கம் விடுமுறையொட்டி சம்பவத்தன்று ஆனந்தமுத்து என்ற அதிகாரி பத்திரப்பதிவு அலுவலராக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்சம் பெறுவதாக செங்கல்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி சரவணன் தலைமையில் ஆய்வாளர் அண்ணாதுரை, உதவி ஆய்வாளர்கள் மற்றும் பெண் காவலர் உட்பட 10க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் சுமார் 3 மணி நேரமாக தீவிர சோதனையில் ஈடுபட்ட நிலையில் கட்டுக்கட்டாக கணக்கில் வராத ரூபாய் 4,24,000 சிக்கியது. தொடர்ந்து அதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் குடும்ப மகளிருக்கு ரூபாய் 1000 கொடுத்து அதே குடும்பத்திடமிருந்து டாஸ்மாக் வசூல் ரூபாய் 15,000 சுரண்டப்படுவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னை ராயபுரம் தொகுதிக்குட்பட்ட கொருக்குப்பேட்டை பகுதியில் கிழக்கு பகுதி செயலாளர் ஏடி அரசு தலைமையில் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனு ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். பின்னர் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தமிழகத்தில் இதுவரை 37 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஒரே கட்சி அதிமுக தான் என்று பெருமிதம் கொண்டார். மேலும் தமிழகத்தில் இதுவரை செயல்படுத்தப்பட்டு வந்த அண்ணாவின் கொள்கைகளையும் அண்ணாவின் மக்கள் நலத்திட்டத்திற்கு துரோகம் செய்யும் அரசாக திமுக அரசு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் பேசியவர், தமிழகத்தில் மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 கொடுத்துவிட்டு டாஸ்மாக் மூலம் ரூபாய் 15,000 வசூல் செய்யும் அரசாக திமுக உள்ளது என்று குற்றம் சாட்டினார். டெல்லியில் இருந்து சென்னை வந்தடைந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆசீர்வாதம் வாங்கினார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லியில் பிரதமரை சந்தித்து விட்டு மீண்டும் சென்னை திரும்பினார். இதனைத் தொடர்ந்து சென்னை வந்தடைந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை 471 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு விடுதலையான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விமான நிலையத்திற்கு நேரடியாக சென்று சந்தித்து வரவேற்று அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றார். வேடச்சந்தூரில் தனியார் மதுபான விடுதியில் இரு தரப்பைச் சேர்ந்த இளைஞர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் சமாதானம் செய்ய முற்பட்ட திமுக நிர்வாகி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே தனியார் மதுபான விடுதியில் மது அருந்த சென்ற ஸ்ரீராமபுரத்தைச் சேர்ந்த வீரமணி என்பவருக்கும் பெருமாள் கோவில்பட்டியைச் சேர்ந்த 3 பேருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தாக்கிக் கொண்டுள்ளனர். இந்த நிலையில் மறுநாள் காலை வீரமணி தரப்பினர் திமுக நிர்வாகி மாசியிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். பின்னர் காவல் நிலையத்தில் சென்று மதுமோகன், சக்திவேல் பாண்டி ஆகியோர் மீது புகார் அளித்துள்ளனர். இரு தரப்பைச் சேர்ந்தவர்களும் அடித்துக் கொண்ட நிலையில் ஒரு தரப்பைச் சேர்ந்த இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்ததால் மதுமோகன் ஆத்திரமடைந்துள்ளனர்.
இதனைத் தொடர்ந்து மதுமோகன் மற்றும் நண்பர் சரவணன் இருவரும் மாசியை கொலை செய்ய திட்டமிட்டு திமுக நிர்வாகி மாசியை ஓட ஓட வெட்டி கொலை செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கொலை செய்த மதுமோகன் மற்றும் சரவணன் ஆகிய இருவரும் போலீசாரிடம் சரணடைந்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் இவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புவனகிரி அருகே ஜியோ நம்பரை வைத்து மர்ம கும்பல் பொதுமக்களிடம் பண மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பெரிய நற்குணம் கிராமத்தைச் சேர்ந்த அருள் பிரகாசம் என்பவருடைய ஜியோ நம்பர் வங்கி கணக்கில் இணைக்கப்பட்டு அதன் மூலம் ஜிபே பயன்படுத்தி வந்த நிலையில் அவருடைய வங்கி கணக்கில் இருந்து 1,44,011 ரூபாய் பணத்தை சிறுக ஆன்லைன் UPI மூலம் மர்ம நபர்கள் எடுத்துள்ளனர். இதேபோல் சோழபுரத்தைச் சேர்ந்த வெண்ணிலா என்பவருடைய ஜியோ நம்பர் ஜிபே மற்றும் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டுள்ளது. இவரது நம்பரை வைத்து ரூபாய் 3,600 ரூபாயை மர்ம நபர்கள் எடுத்துள்ளனர். இதேபோல் பல பேர் பாதிக்கப்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட சைபர் கிரைமில் புகார் அளித்துள்ள நிலையில் சேத்தியா தோப்பில் உள்ள ஜியோ அலுவலகத்தை 10க்கும் மேற்பட்டோர் திரண்டு முற்றுகையிட்டு இது குறித்து கேட்டுள்ளனர். அப்பொழுது அங்கு இருந்த ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் பேசிக் கொள்ளுங்கள் என தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஜியோ நம்பரை வைத்து மர்ம நபர்கள் ஹேக் செய்து பணத்தை எடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தமபாளையம் பேருந்து நிலையம் அருகே பிரதீப் என்ற இளைஞர் HP லைன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே கோவிந்தன்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் பிரதீப். இவர் உத்தமபாளையம் பேருந்து நிலையம் அருகே சென்ட்ரிங் கூலி வேலை செய்து கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக மேலே சென்ற மின்சார வயர் HP மின்சாரம் தாக்கி இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இத்தகவல் அறிந்து வந்த உத்தமபாளையம் காவல்துறையினர் இளைஞரின் உடலை மீட்டு உத்தமபாளையம் அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்விற்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக உத்தமபாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே கூலி தொழிலாளி ஒருவருடைய 13 வயது சிறுமிக்கு உடல்நிலை சரியில்லாததால் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல அவரது தந்தை மற்றும் மாணவியின் தம்பி இருவருடன் அந்த கிராமத்தின் பஸ் நிறுத்தம் அருகே காத்திருந்துள்ளனர். அப்பொழுது பேரணாம்பட்டு அருகே உள்ள சாரங்கல் கிராமத்தைச் சேர்ந்த ரஜினி என்பவர் கோழி பண்ணையில் வேலை செய்து வருகிறார். அவர் அந்த வழியாக மோட்டார் சைக்கிளில் வந்துள்ளார். அப்போது அவர் அந்த மாணவியின் தந்தையிடம் மாணவி மற்றும் அவரது தம்பியை அனுப்புங்கள் என அழைத்துக் கொண்டு மாணவியின் தம்பியை ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு அந்த மாணவியை பேரணாம்பட்டில் உள்ள தனியார் மருத்துவரிடம் அழைத்துச் சென்று சிகிச்சை பெற்றுக்கொண்டு திரும்பினார். வரும் வழியில் யாருமில்லாத முட்புதர் பகுதிக்கு அந்த மாணவி அழைத்துச் சென்று மிரட்டி ரஜினி பாலியல் தொல்லை செய்துள்ளார். இச்சம்பவத்தை மாணவி வீட்டில் உள்ளவர்களிடம் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர்கள் அளித்த புகாரின் பெயரில் ரஜினியை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.